நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பெரியம்மா சாப்பிடுங்க. உன்கிட்டதான் இதெல்லாம் எடுக்க வேண்டாம் நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சொந்த பந்தங்கிற பேர்ல இங்க வந்துட்டு போறது நீங்க மட்டும் தானேக்கா. அந்த சந்தோஷம் தான் அவளுக்கு. பெரியம்மா சாப்பிடுங்க. இவ இங்க இருக்கிறதுனால வினுவை விட்டுட்டு நான் கொஞ்சம் கடைக்கெல்லாம் போயிட்டு வரேன்க்கா. உன்னை பாராட்டணும் பாலா. 6-7 வருஷம் தோத்து போகாம எப்படியோ போராடி தாக்கு பிடிச்சிட்டல. நான் வாழ்றது வாழ்க்கை இல்லக்கா, இது ஒரு யுத்தம். அந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஏன் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம், புருஷன் என் கூட இருக்கான், அவ்வளவுதான். அவரு என்னடான்னா நாளைக்கு எப்படி வாழ போறோன்ற நினைப்பு கொஞ்சம் கூட இல்ல. பிள்ளைங்க வேற இல்ல. நான் புல்லட் ஓட்டுனேன். அது உன்னை பார்த்தாலே தெரியுதே. நான் ஹேண்ட்ல புடிச்சு ஓட்டுனேன். உனக்கு முதல்ல சைக்கிள் பேலன்ஸ் வேணும். அம்மா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாமா. இப்பவே வேணுமா இல்ல நாளைக்கு போதுமா? நாளைக்கு செலவுக்கு காசுக்கு என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சா இவனுக்கு சைக்கிள் வேணுமா? சைக்கிள் அம்மாக்கு வேலை கிடைக்கட்டும், அப்புறம் அம்மா சைக்கிள் வாங்குவாங்க. நீ வாய மூடி. என்ன இந்த போடு போடுறான்? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி உசுப்பேத்தி விடுறீங்க? நான் ஒன்னும் சொல்லலையே. சைக்கிள் ஓட்ட பேலன்ஸ் தேவைன்னு சொன்னேன். அடியே பேலன்ஸ் இல்லைன்னா அவன் கீழே விழுந்துருவான். நானும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் மாமா. எப்ப விழுவுன்னு எனக்கே தெரியாது. பெரியம்மா அவன் கோச்சிட்டு போயிட்டான்னு வருத்தப்படாதீங்க. இது எப்போ நடக்கிறது தான். அப்புறம் சரியாயிடுவான். அப்புறம் வேற விஷயத்துக்கு சண்டை போட வருவான். இந்த ஆம்பளை பிள்ளைங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. செவ்வாழை வாங்கி வச்சிருக்கீங்க, செம பசி எடுக்குது. புட்டு கொண்டு வரட்டுமா பெரியப்பா? புட்டு வேண்டாம். புட்டு சாப்பிட்டா எனக்கு நெஞ்செரிச்சல் வரும். இதை சாப்பிட்டா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏண்டி நம்ம வந்த விஷயத்த சொன்னியா? இல்ல, மத்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு மெதுவா அந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன விஷயம்க்கா? அத்தையோட விஷயம்தான். அது அத்தையோட விஷயம் இல்ல பாலா, ஆஷாவோட விஷயம்தான். உங்க 2 பேருக்குள்ள நெருக்கமான சொந்தம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால நீ அவளை வந்து பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு. அட்வைஸ் பண்றதுக்கு அவ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லைல்ல. அதனாலதான் பாலா நான் உன்கிட்ட சொல்றேன். மாமா யாத்திரை போனதுல இருந்து அத்தை ரொம்ப மோசமாயிட்டாங்க. நாங்க யாரும் அத்தையோட ரூமுக்கு போறது வரதும் ஆஷாக்கு சுத்தமா பிடிக்கல. நாங்க இப்ப அவங்க தேவையில்ல தானே அந்த வீட்டுல தங்கியிருக்கோம். சுமேஷையும் ஆஷாவையும் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் செலவை நீங்க பாத்துக்கங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் ஆகிற எல்லா செலவையும் நீ தான் பாத்துக்கணும்னு அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால இந்த விஷயத்துல நீ தான் வந்து பேசி ஆகணும். நான் என்ன பண்றது? நீ முதல்ல அங்க வந்தா போதும். என்னை துரத்து விட்டு வீட்டுக்கு மறுபடியும் நான் வரவா? உன்னை நாங்க அங்க வந்து தங்க சொல்லல பாலா, அத்தையை பாக்குறதுக்கு தானே வர. வேணுவோட பொண்டாட்டின்ற முறையில அதுக்கான உரிமை உனக்கும் இருக்குல்ல. நீ அப்படி வரும்போது ஆஷாவை பார்த்து கொஞ்சம் பேசு. அத்தையை ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற ஏற்பாடு பண்ணணும், அவ்வளவுதான் பாலா. நான் அங்க வரலக்கா. பாலா, என்னையும் உன்னையும் அத்தை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்தா எதிரியால கூட பொறுத்துக்க முடியாது. ஆஷா அடம் பிடிச்சிட்டு இருக்கிறதாலதான் அத்தை அப்படியே படுத்த படுக்கையா இருக்காங்க. நீ வேணும்னா எனக்கு தெரிஞ்சு உன்னை தவிர வேற யாரும் சொன்னாலும் ஆஷா கேட்கவே மாட்டா. நீ ஒரு தடவை வந்து பேசி பாருமா. அத்தைய வந்து பார்க்கணும்னு எனக்கும் தோணுது, ஆனா நான் அங்க வந்தா சரிப்பட்டு வராது. உன்னால முடிஞ்சா வா, அப்புறம் எப்படியாவது அந்த ஆஷாக்கு சொல்லி புரியவை. இல்லைன்னா கூடிய சீக்கிரம் ஒரு மரண செய்தி வந்து சேரும் அத்தையோடது. இதோ வரேன்னு சொல்லி 15 நிமிஷம் ஆச்சு. நான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுதான் எங்களை மாதிரியான ஆட்டோக்காரங்களோட பழக்கமே. இப்ப வரேன்னு சொன்னா 10 நிமிஷம் கழிச்சு தான் அங்க வருவோம். 10 நிமிஷத்துல வரோம்னு சொன்னா குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும். நான் திரும்பி போயிடலாம்னு நினைச்சேன். சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்லு. ட்ரிப்ளிகேன் வரைக்கும் போகணும், கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கு. ஸ்கூட்டர்ல கஷ்டம், அதனாலதான் உங்க கூட வரலாம்னு நினைச்சேன். அதான் நான் வந்துட்டேன்ல. இப்படியா வர சொன்ன உங்களை?
காக்கி சட்டை போட்டுட்டு வராதீங்கன்னு தானே சொன்னேன். காக்கி இல்லாம ஓட்டினா போலீஸ் பிடிப்பாங்க. சவாரி வர்றவங்க ஃபைன் கட்டுற மாதிரி தான் நான் காக்கியை மாத்துறேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்களும் என் கூட வரணும், அதுக்காக தான் சொன்னேன். அவ்வளவுதான் விஷயமா? இதோ இந்த காக்கிக்குள்ள கலர் சட்டை போட்டிருக்கேன். இது போதும். எனக்காக கொஞ்சம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரணும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்குமா. இது நாள் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணை கூட என்னால செலக்ட் பண்ணவே முடியல. அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாமே. முதல்ல ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால ட்ரெஸ் செலக்ட் பண்ண முடியுதா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போலாம். சரி வா பாத்துடலாம் வா. அப்புறம் வண்டியில ஏறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். போனா எப்ப திரும்ப வருவோன்னு தெரியாது. அப்புறம் சவாரி போயிடுச்சுன்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. கண்டிப்பா இல்ல. ஆனா எனக்காக ஃபுல்லா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதை நான் பாத்துக்கிறேன். பின்ன என்ன பிரச்சனை? இப்படி ஒரு ஸ்பான்சர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன கொல்றதுக்காகவே பிறந்த உன் புள்ள எங்கடி? நீ அவனு சேர்ந்து என்ன அடிச்சு கொள்ள ட்ரை பண்ணீங்கன்னு நான் ஏன் போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல தெரியுமா? கேஸுக்கு பின்னாடி அலையிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு தான். இந்த சம்பவத்தோட நமக்குள்ள இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை நான் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாசம் 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா உன்னையும் குழந்தைகளையும் இந்த வீட்டில் வச்சு நான் பார்க்க கூடாது. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஓடி போயிடு. ரொம்ப கஷ்டம்தான். ஆமாண்டி, எனக்கும் கஷ்டம்தான். அதனால தான் உன்னை போக சொன்னேன். ரெண்டல் அக்ரிமெண்ட் படி டிசம்பர் 31 வரைக்கும் நான் இங்க தங்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இங்க இருந்து துரத்தி விட உங்களால முடியாது. என்ன கொல்ல ட்ரை பண்ணது இல்லாம சட்டம் பேசுறியா? சட்டம் வாடகை கரெக்டா தராத டெனண்ட்டை வெளியே இறக்குறதுக்கு எனக்கு வழி இருக்கு. இந்த மாசமே நீங்க இருந்து போயிடணும், இல்லைன்னா நானே வந்து உன்னை துரத்துவேன். அந்த அளவுக்கு தில் இருந்தா அடிச்சு துரத்து பார்க்கலாம். வாடகை தர வேண்டியது இருக்கு, தர முடியாதுன்னு சொல்லல. கண்டிப்பா தருவேன். அக்ரிமெண்ட் படி நான் இங்க தங்க தான் செய்வேன். அதுக்கப்புறமா எனக்கு இங்க தங்கணும்னு தோணுச்சுன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். யார் பக்கம் ஜெயிக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாம். என்கிட்ட விளையாடாத. வாடகை கேட்க வந்த என்ன நீ அட்டாக் பண்ணேன்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை போலீஸ்காரங்க இப்பவே தூக்கிடுவாங்க. தாராளமா கொடு. அதுக்கு பதிலா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியா இருக்கேன். நீங்களும் குடும்ப குழந்தைங்கன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆள் தானே. நான் ஒரு கேஸை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க பேரு டேமேஜ் ஆயிடும். உங்க கேவலமான கேரக்டரை பத்தி இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சதுனால இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டேன். இத பத்தி எல்லாம் யோசிக்காம எங்களை துரத்தி விடலான்னு நீ வந்த, நீதான் கம்பி எண்ணுவ. அதுக்கு நீ தயாரா இருந்தா மட்டும் நீ வந்து தாராளமா எங்களை துரத்தி விடலாம். 2 குழந்தைங்களோட எந்த அடைக்கலமும் இல்லாத என்ன கேவலமான எண்ணத்தோட என்ன அட்டாக் பண்ண வந்தேன்னு நானும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ ஒரு அப்பாவி நினைச்சுதான் உன்னை இவ்வளவு நாள் இங்க தங்க வச்ச. அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. பல நீ ஏன் இப்படி அப்பாவியா இருக்குன்னு பல பேர் கேட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அப்பாவிகள் வாழ்றதுக்கு இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதும் தானாவே என்ன நான் மாத்திக்கிட்டேன். அடிச்சா பதில் அடி கொடுப்பேன். அவமானம் பட வேணான்னு நினைச்சா நான் சொல்ற மாதிரி நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை எவனுமே கட்டிக்க மாட்டாண்டி. உன்னோட இந்த திமிரு இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எந்த கண்டிஷனும் போடாம இந்த வீட்டை விட்டு இறங்கி போவ. அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வெயிட் பண்ணி பாரு. வண்டி வந்திருக்க சத்தம் கேட்டுச்சு. நீங்களா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பிட்டு கொஞ்சம் படுத்தனா அப்படியே அசந்து தூங்கிட்டேன். கதவை திறந்து வச்சுட்டா தூங்குவீங்க? சூரஜ் இங்க தான் உட்காந்துருந்தான். கல்யாணியோட ரூம் அலங்கோலமா இருந்தது, அதை கிளீன் பண்ணிட்டு வந்தேன்.
வாரத்துக்கு ஒரு நாள் இதுதான் இவன் வேலை. இவ எல்லாத்தையும் அடுக்குவா, அவ வந்தா எல்லாத்தையும் கலைச்சு போட்டுருவா. படிப்புல கவனம் இல்லாத குழந்தைங்க தான் சிஸ்டமேட்டிக்கா இருக்க மாட்டாங்க. இந்த டேர்ம்ல மார்க் ரொம்ப மோசமா வந்திருக்க. ஒவ்வொரு டைமும் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னால நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கவே முடியல. புது நம்பர்ல இருந்து கால் வரும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பேரண்ட்ஸா இருப்பாங்களான்னு தோணுது. அம்மா இல்லாத குழந்தைன்னு அதிகமா செல்லம் கொடுத்து அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து கெடுத்தது நீதானே. அவ்வளவு தவிர வேற நான் யாரை கவனிக்கிறது? சரி உட்காருங்க. கல்யாணியை கவனிக்க நீங்க ஒரு ஆளை வச்சதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. வீட்ல அவ தனிமையா தானே ஃபீல் பண்ணுவா. இங்க மத்த வேலைக்கெல்லாம் அப்படி யாரோட தேவையும் இல்ல. கல்யாணியோட படிப்பு விஷயத்துக்கு தான் ஒரு ஆள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. முன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்கலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்கம்மா. கல்யாணியை புரிஞ்சுக்கவும் அவளை ஏத்துக்கிறதுக்கும் ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா அதை நீங்க ஏத்துக்கணும். ஆர்கேவோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. சதர்ன் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இப்பதான் 31 வயசு ஆகுது. இவ்வளோ வருஷம் கல்யாணம் வேண்டான்னு தள்ளி போட்டுட்டு இருந்தா. ஃபேமிலியில எல்லாரும் கம்பல் பண்ணதால ஓகே சொல்லிட்டாங்க. பிரீத்தி, நான் பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கல்யாண பேச்சோட இங்க வராதானே. பின் என்ன, இப்படியே உன்னோட வாழ்க்கையை ஓட்டிடலான்னு பாக்குறியா? எனக்கு அதுல விருப்பமே இல்லை. சூரஜ், கல்யாணியோட பிரச்சனையை நாம பார்க்கணும் இல்லையா? உங்களால எப்பவும் அவ கூட இருக்க முடியுமா? அவ ஒரு பெண் குழந்தை. அம்மா மாதிரி ஆளுங்க கூட இருக்கணும்னு அவளும் ஆசைப்படலாம் இல்லையா? அவளுக்கு அம்மா மாதிரி யாரும் வேண்டாம், நான் மட்டும் போதும். பிரீத்தி சொன்ன அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்து பேசுங்க. இப்படி ஒரு விஷயத்துக்காகன்னு கூட சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் பார்த்து பேசுங்க. எதுக்கு? எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது. அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிட்டா அவளை யார் பார்த்துப்பா? கொஞ்ச நாளைக்கு உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், இல்லைன்னா நீ இங்க வந்து அவளை பார்த்துக்க. பிராக்டிக்கலா கொஞ்சமா யோசிச்சு பாருண்ணா. பிரீத்தி, சூரஜுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா கம்பல் பண்ணாத. மேரேஜ் விஷயன்றனால தான் சொல்றேன். மற்றவங்க வற்புறுத்தலுக்காக அதை செய்ய முடியாது இல்லையா? இனிமே இந்த விஷயத்த பேசிட்டு என்கிட்ட வராத. முடிஞ்சா கல்யாணிக்கு டியூஷன் எடுக்க நீ ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண. அந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு செய். அதுக்கு அப்படி ஒரு ஆள் யாரு இருப்பா? ஒரு ஆள் இருக்காங்க, ஆனா டியூஷன் எடுக்க எங்க வருவாங்களான்னு தெரியல. ஒரு 3000 ரூபாய் மந்த்லி கொடுத்துடலாம். நான் இதுக்கு அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். ஒருவேளை அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டா கல்யாணியை கூட்டிட்டு போலாம். ஜித்துவும் அங்கதான் டியூஷன் போயிட்டு இருக்கான். அது ஒரு நம்பிக்கையான இடம் அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்க கூட அனுப்புறேன். முதல்ல நான் அவகிட்ட இல்ல, நான் அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். அதுக்கப்புறமா நான் உனக்கு கால் பண்றேன். அவங்களா இருந்தா கல்யாணி விஷயத்துல எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துப்பாங்க. என்னங்க, இத கொஞ்சம் பாருங்க. வியாதியால் அவதிப்படும் முதியோர்களுக்கு இங்கு அடைக்கலம் தரப்படும். 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் என்ற கால பீரியட்ல நோய்க்கு மருந்தளித்து அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ளவும் செய்வார்கள். மதர் கேர் ஓல்ட் ஏஜ் ஹோம். பாத்தீங்கல்ல, 1 லட்சம் கொடுத்தா 2 வருஷத்துக்கு அட்மிஷன் கிடைக்குமா? நீ யாரை சேர்த்து விட சொல்ற? அத்தையதான். 1 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது? சும்மாவா? 2 வருஷம் முடியாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், தங்குற இடம், சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து தானே. அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டா ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்பி வச்சிருக்கோன்னு சொல்ல வேண்டியதானே. அடியே, என்னதான் ட்ரீட்மெண்ட்னு சொன்னாலும் அம்மாவை அனாத ஆசிரமத்துல தான் சேர்த்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. வீட்டோட இருந்தா மிஞ்சி போனா 6 மாசம் தான், அதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவாங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நாள் இரு, நமக்கு எந்த கெட்ட பேரும் வராதுல்ல.
நீ பயப்படாத. உரிமையா கேட்கவும் சண்டை போடவும் நான் இங்க வரல. எனக்கு அத்தைய பார்க்கணும். எந்த அத்தைய? விளக்கேத்தி வச்சு என் கையை பிடிச்சி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்களே அந்த அத்தை. உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு உன்னை திருப்பி அமிச்சாச்சுல. நீ பாக்குறதுக்கோ உன்னை பாக்குறதுக்கோ இங்க யாருமே இல்ல. அதை முடிவு பண்ண நீ யாரு? நான் போய் பாப்பேன். ஹேய் நில்றீங்க. இது என்னோட வீடு. எனக்கு பிடிக்காதவங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என் புருஷனோட அம்மா உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிற நிலைமையில தான் நான் பார்க்க வந்திருக்கேன். என்ன அதுக்கு நான் கோர்ட்ல ஆர்டர் வாங்கணுமா? எதுக்கு பாலா நீ அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ போய் பார்த்துட்டு வா. அதான் சொல்றதுக்கு நீ யாரா? நான் யாருங்கிறத உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி காமிச்சல்ல, மறுபடியும் நீ உதவாங்கணுமா? பாலா இங்க வந்தது அவ மாமியாரை பாக்குறதுக்கு அவ கண்டிப்பா பாப்பா. பார்க்க முடியாத தைரியம் இருந்தா சொல்லுடா பார்க்கலாம். சொல்ல. ஏங்க இருங்க, பாலாக்கா அத்தையை போய் பார்க்கட்டோங்க. இப்ப நான் உள்ள போலாம்ல? உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அதுக்கு இவர்கிட்ட சொல்லு. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுல, இன்னும் எதுக்கு அந்த பிடிவாதம்? அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தின மாமியார் படுத்த படுக்கையா இருக்காங்கிறத கேள்விப்பட்டதும் ஒரு தடவை வந்து பார்க்கணுங்கிறத பாலா காட்டின அந்த நன்றி இருக்குல்ல, அதுல ஒரு கால் தூசி இருந்தா கூட நீ ஒரு நல்ல மகனை வாழலாம்டா. நான் அந்த அளவுக்கு வேண்டதவளா ஆயிட்டேன்ல, அதனாலதானே இந்த விஷயத்த கூட நீ என்கிட்ட சொல்லல. அனிலக்கா சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. எல்லாரையும் கூப்பிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதும், உன் வீட்டாளங்களோட இருந்த சண்டை முடிஞ்சு நீங்க ஒன்னா சேர்ந்ததும். அக்கா உங்களை கூப்பிடணும் தான் நினைச்சேன். ஆனா என்னோட புருஷன் சொந்த தம்பியோட கல்யாணம் கூட எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அண்ணனோட கல்யாண விஷயத்த அம்மா சொன்னாங்க. எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, அதனால சொல்லல. 2 வருஷம் ஆச்சு. கூட பிறந்தவங்க யாரும் என்னை திரும்பி கூட பார்க்கல. எல்லாரும் இப்பவும் என் மேல கோவமா தான் இருக்காங்கல்ல. நான் உன் குழந்தைய தூக்கலாமா? அடச்செல்லோ. அவசரமா கிளம்பி வந்ததுனால இவளுக்காக என்னால எதுவும் வாங்க முடியல. இவ ரொம்ப சேட்டக்காரிக்கா, எப்பவுமே அழுகதான். இப்ப அழட்டும், இல்லனா பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் நிறைய அழ வேண்டியது இருக்கும். பொண்ணுன்ற பேருக்கு நிறைய அர்த்தமும் இருக்கு. கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லாம தானாவே அழுவா, இல்லைன்னா மத்தவங்க அழ வைப்பாங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் அத்தை இந்த ரூம்ல தானே இருந்தாங்க. இப்ப பக்கத்து ரூமுக்கு போயிட்டாங்கக்கா. வா. டேய் சுமேஷ், சதீஷ், என்னை யாராவது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கடா. ஐயோ நான் செத்துருவேன் போல இருக்கேன். ஐயோ கடவுளே, வலி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன எதுக்கு எப்படி பழப்படுத்துற? ஐயோ
அத்தை, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. இதுவே உன்னோட சொந்த அம்மாவா இருந்தா இப்படிதான் நீ ஒதுக்கி தள்ளுவியா? எதுக்கு இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதை விட நல்லது அவங்களை கொண்டு போட வேண்டியதானே? உன்கிட்ட யாரும் அட்வைஸ் கேட்கல. அதான் உன் மாமியார நல்லா பாத்துட்டல, இங்க இருந்து கிளம்பு. உங்க அம்மா எப்படி வாழ்ந்தவங்கன்னு தெரியும்ல. படுத்து படுக்கையா இருக்கிறத பார்த்து உன் மனசு கொஞ்சம் கூட வலிக்கல? இந்த வீட்ல இருக்கவங்கள யார பத்தியும் நீ கவலைப்பட தேவையில்லை. மரியாதை இங்க இருந்து கிளம்பு. இந்த நிலைமையை பார்த்துட்டு நான் சும்மா போக மாட்டேன். அந்த ஆட்டோக்காரர் இருக்கான்னு நீ ஓவரா துள்ளாத. கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். ஹலோ, பாலாவை எந்த குறை இல்லாம கொண்டு போய் சேர்க்கிறது என்னுடைய பொறுப்பு. என்னடா முட்டைக்கண்ணை வச்சு முறைக்கிற? பாலா இங்க வந்தது உன்னோட காசு பணத்தை அள்ளிட்டு போகிறதுக்காக இல்ல. மாமியார் மருமகளும் பார்க்கட்டும் பேசட்டும். மனசை விட்டு 2 பேரும் நிம்மதியா பேசிக்கிட்டோம்டா. நடுவுல வந்து நந்திமார் நிக்காம இடத்த காலி பண்ணு. எங்க நீங்க வாங்க 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 வாங்க. போங்க, அட போங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.